Hello students, welcome to Vetti Tamil NEET Academy. In the video, we will talk about upcoming dates, important dates for NEET 2025. இப்போ என்னென்ன டேட்ஸ் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஞாபகம் வச்சுக்கணும் அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலும் இந்த வீடியோவில் நான் கொடுத்துருக்கேன். சார் அப்கமிங்கில் என்னென்ன சார் நமக்கு இம்பார்ட்டன்ட் டேட் இருக்குது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது ஃபஸ்ட்டு எல்லாருக்குமே ஆப்வியஸாக தெரிஞ்ச எக்ஸாம் டேட் அண்ட் சிட்டி இன்ஃபர்மேஷன் டேட் எப்போ வரும் அண்ட் ஹால் டிக்கெட் டேட் எப்போ வரும், ரிசல்ட் டேட் எப்போ வரும், நெக்ஸ்ட் இயர் கவுன்சிலிங்க்கு எந்த டேட்டில் நம்ம ஆரம்பிப்பாங்க. ஸோ இந்த எல்லா டீட்டெயிலும் நீங்கள் எதிர்பார்க்குறீங்கன்னா எவ்ரி டேட்ஸ் நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோ ஃபுல்லாக சொல்லியிருக்கேன், ஷார்ட்டாக சொல்லியிருக்கேன். ஏன்னா டேட் தான் ரொம்ப பெரிய இம்பார்ட்டன்ஸ்லாம் இல்லை. மொபைல்லையோ ஏதாவது சின்ன நோட்லேயோ போட்டு நோட் பண்ணி வச்சுக்கேன். அன்னன்றைக்கி டேட்டில் அதை ப்ராப்பராக ஃபாலோ பண்ணுங்கள், டேட்டை மிஸ் பண்ணிடாதீங்க அப்படிங்கிறத நம்ம இப்போருந்தே கொடுக்குறோம். சரி, ரைட்டு. வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா செல்ஃப் ஒரு டைம் இன்ட்ரடியூஸ் பண்ணிடலாம். என்னோட பேர் சக்திவேல், நான் வெற்றி தமிழ் NEET அகாடமியோட ஃபவுண்டர். 2019 வந்து வேரியஸ் அகாடமிக்கு ஃபேக்கல்ட்டியாகவும் நம்ம ஒர்க் பண்ணி கொடுத்துருக்கோம். இது நம்ம ஓன் அகாடமி. நம்ம அகாடமியில் என்னென்ன இப்போ ரீசெண்டாக வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம் அப்படிங்கிறதும் இப்போ நம்ம பார்த்துடலாம். இப்போ லாஸ்ட் 15 days to 20 days இந்த டேஸில் நான் வந்து ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா யூ நீட் ஃபுல் டெஸ்ட் பேப்பர்ஸ். கண்டிப்பாக ஃபுல் டெஸ்ட் பேப்பர்ஸ் தேவைப்படுது. ஸோ ஃபுல் டெஸ்ட் பேப்பர்ஸ் உங்களுக்கு வேணும், நீடட் அப்படின்னா ஸ்க்ரீனில் காட்டக்கூடிய இந்த நம்பரை வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். காண்டாக்ட் பண்ணி பை பண்ணி எழுதுங்க, ஓகேங்களா? ஏன்னா லாஸ்ட் டைமில் நீங்கள் எவ்வளோ தான் தியரி படித்தாலும் ஒர்க் அவுட் ஆகாது. டெஸ்ட் எழுதி பார்த்து டைம் மேனேஜ்மெண்ட் நீங்கள் பண்ணணும். ஒன்ஸ் டைம் மேனேஜ்மெண்ட் பண்ணதுக்கப்புறம் அதில் என்னென்ன எரர்ஸ் இருக்கோ அதை ரெக்டிஃபை பண்ணிவிட்டு அடுத்த எக்ஸாமை நோக்கி நீங்கள் போகணும். ஸோ இப்படி தான் இருக்கணும். லாஸ்ட் 15 days வெறும் புக்கும் கையுமா இருந்தால் ஒர்க் அவுட் ஆகாதுமா. நீட் எக்ஸாம் அப்படி ஒர்க் அவுட் ஆகாது. லாஸ்ட் டைமில் படிக்கிறத விட லாஸ்ட் டைமில் எவ்வளோ டெஸ்ட் எழுதி பார்த்தீங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் உங்களோட மார்க் வந்து டிசைட் ஆகும். ஸோ டெஸ்ட்டுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுங்க. உங்களுக்கு டெஸ்ட் பேப்பர்ஸ் வேணும்னா நம்ம தாராளமாக, நான் ஜென்ரலாக வந்து அகாடமிக் கொஸ்டின்ஸ் சொல்லி தர மாட்டாங்க, பட் நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம், அதுவும் வாங்கி படிங்க. ரைட், ஓகே. அண்ட் முக்கியமான இன்ஃபர்மேஷன் சார், நம்ம நெக்ஸ்ட் இயர் எப்போ சார் பேட்ச் ஸ்டார்ட் பண்ண போகிறோம்? நம்ம இந்த வருஷம் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு பேட்ச் முடிக்கிறோம். அதே மாதிரி செகண்ட் இயர் நெக்ஸ்ட் இயர் நம்ம அகாடமிக்கு செகண்ட் இயர். பட் இது வந்து NEET 2026க்கு எப்போ சார் கிளாஸ் ரூம் ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க ஹாஸ்டல் ஃபெசிலிட்டியோட அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா நான் ஞாபகம் வச்சுக்கோங்க, நம்ம 11th 12th நம்ம இன்டிகிரேட்டடாக NEET எக்ஸாமுக்கு சொல்லித்தர போகிறோம். ஸோ எந்த ஸ்கூலில் அப்படின்னு பார்த்தோம்னா SVM ஹையர் செகண்டரி ஸ்கூல் சேலத்தில் நம்ம சொல்லித்தர போகிறோம். அதே மாதிரி நீங்கள் 1 year ஃபுல் ட்ராப் பண்ணி மறுபடியும் ரிப்பீட் பண்ண போகிறீங்க அப்படின்னா எவ்ரி கான்செப்ட் ஈச் அண்ட் எவ்ரி திங் 1 year எலாபரேட்டாக பிக் ஸ்க்ரீன் டீச்சிங்கோட ரெகுலர் டைமில் டெஸ்ட்டோடு நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த வருஷம் வந்து நடத்த போகிறோம். போத் தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியத்துக்கு பேட்ச் என்னைக்கு ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னா 12th May ஸ்டார்ட் பண்ணுறோமா. நீட் எக்ஸாம் வந்து 4th முடியுது. அதுக்கப்புறமேட்டுக்கு நீங்கள் டிசிஷன் எடுத்துகிட்டு இன்னொரு டைம் ரிப்பீட் பண்ணுறீங்கன்னா நம்ம அகாடமி 12th Mayலேருந்து நெக்ஸ்ட் பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறது இந்த வீடியோவில் நம்ம சொல்கிறோமா. எல்லாமே ஒரு ஹாப்பியான நியூஸாக இருந்திருக்கும். ஸோ இதை பயன்படுத்திக்கங்க. ரைட், இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன டேட்டை இது வரைக்கும் கடந்து வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தா ஆன்லைன் ஃபார்ம் அப்ளிகேஷன் ஃபார்ம் எப்போ வந்திருக்குன்னா 7 February ஆரம்பித்து 7 March இந்த 1 month கொடுத்துருப்பாங்க. கரெக்ஷனுக்கு வந்து பார்த்திங்கன்னா 9 months வரைக்குமே கொடுத்துருப்பாங்க. ஸோ இதெல்லாம் வந்து இது வரைக்கும் நம்ம கடந்து வந்த டேட். இதில் எந்த வகையான இம்பார்ட்டன்ஸும் இல்லை. சார் நான் கரெக்ஷனில் ஒரு சில அப்ளிகேஷன் போடுறப்ப ஏதோ மிஸ்டேக் பண்ணியிருக்கேன் அப்படின்னாலும் நீங்கள் ஒன்றும் ஒரிஸ் பண்ணிக்க வேணாம். ஏன் அப்படின்னா நீங்கள் அப்ளிகேஷனில் என்ன தான் மிஸ்டேக் இருந்தாலும் நம்ம கவுன்சிலிங் டைமில் ஒரிஜினல் சர்டிஃபிகேட் கொடுத்து கரெக்ஷன் பண்ணிக்கலாம். ஸோ பயப்பட வேண்டாம், தைரியமாக வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ரைட், இப்போ சிட்டி அனௌன்ஸ்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அடுத்த பார்க்க வேண்டிய முக்கியமான டேட். என்னைக்கு சார் சிட்டி அனௌன்ஸ்மெண்ட் வரும் அப்படின்னா 26 April 26 April வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அடுத்து ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய டேட். ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், 25 April நீங்கள் அதை ஞாபகம் வச்சுக்கணும். இதில் என்னென்ன இன்ஃபர்மேஷன் சார் சிட்டி இன்ஃபர்மேஷன் வரும் அப்படின்னா நீங்கள் என்ன டிஸ்ட்ரிக்டில் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாம் எழுத போகிறீங்க அப்படிங்கிறதும் ப்ளஸ் உங்களோட சில பர்சனல் டீட்டெயில்ஸ், நேமு, ஃபாதர் நேமு, ஃபோட்டோ, ஃபிங்கர் பிரிண்ட்டு. ஸோ இதை பற்றி வந்து நம்ம ரிலீஸ் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. எக்ஸாம் சிட்டி மட்டும்தான் ரிலீஸ் பண்ணுவாங்களே தவிர்த்து எந்த எக்ஸாம் ஹால் விச் மீன்ஸ் எந்த ஸ்கூலில் நீங்கள் எக்ஸாம் எழுத போகிறீங்கிற இன்ஃபர்மேஷன் இருக்காது. புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்தது, அப்போ எப்போ சார் எக்ஸாம் ஹாலை பற்றி நம்ம கொடுப்பாங்க, எந்த ஸ்கூலில் நம்ம எழுதுறது அப்படிங்கிறத பற்றி எப்போ சார் கொடுப்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஹால் டிக்கெட் டேட்டு இம்பார்ட்டன்ட்மா. ஹால் டிக்கெட் வந்து 1 May வருதுமா உங்களுக்கு. 1 May 2025 தான் சார். எக்ஸாம் வந்து என்னைக்கு சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸாம் எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் 4th May. அது எந்த வகையான சேஞ்சும் பண்ணல. ஸோ 1 May வந்து ஹால் டிக்கெட் வருது. இதை தான் நீங்கள் ப்ராப்பராக பிரிண்ட் அவுட் எடுத்துக்கணும். கலர் பிரிண்ட் அவுட்டாக இருந்தாலும் சரி, பிளாக் அண்ட் ஒயிட்டாக இருந்தாலும் சரி, தாராளமாக எடுத்துக்கங்க. 1 May, 2 May,
3 மே அவ்வளோதான். 3 நாள் தான் இருக்குது. நீங்கள் எக்ஸாம் ஹால் டிக்கெட்டை டவுன்லோடு பண்ணி போய் சென்டரை செக் பண்ணணும், எந்த சென்டர் போட்டிருக்காங்க அப்படிங்கிறது டிஸ்டன்ஸ் எல்லாம் கால்குலேட் பண்ணிக்கிட்டு 4th மே நீங்கள் போய் எக்ஸாம் எழுதணும். ஸோ வெறும் 3 days தான் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். ஒரு 3 days மட்டும் தான் கொடுத்துருக்காங்க என்டிஆர் தரப்புல இருந்து. ஸோ இன்னும் கொஞ்சம் டைம் கொடுத்துருக்கலாம், பட் அவங்க தரலை. ஸோ அதனால் இந்த 3 நாளில் போய் நீங்கள் என்ன பண்ணணும், சென்டரில் செக் பண்ணிவிட்டு 4th மேக்கு நீங்கள் போயிடணும். ஸோ எக்ஸாம் டேட் பார்த்தீங்கன்னா 4th மே 2025 ஆஃப்டர்நூன். ஓகே, பவர் கட் ஆகிடுச்சு. ஓகே, இப்போ பாருங்கள். ஸோ எக்ஸாம் டேட் அப்படிங்கிறது 4th மே. 4th மே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆஃப்டர்நூன் செஷன் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம் நடக்கும். ஆஃப்டர்நூன் எப்போ சார் ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 o'clock ஆரம்பித்து 5 PM வரைக்கும் நடக்கும். 3 மணி நேரம் உங்களுக்கான எக்ஸாம். ரைட், ஓகே. இதை பற்றி நம்ம இன்னும் ஃபியூச்சரில் நிறைய விஷயங்கள் பேச வேண்டியது இருக்குது, பேசுவோம். அண்ட் ரிசல்ட் டேட் என்னைக்கு சார்? ஏன்னா ரிசல்ட் டேட் எக்ஸாக்டாக இன்னும் நமக்கு தெரியல. பட் இந்த டைமில் கொடுக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு வீக் ஆஃப் ஜூன் வந்துருமா, டோன்ட் வரி. ஜூனோட ஃபஸ்ட்டு வீக்கில் உங்களுக்கு ரிசல்ட் வந்துடும். வந்த உடனே செகண்ட் வீக் உங்களுக்கு ஆல் இண்டியா கவுன்சில் ஸ்டார்ட் ஆகிடும். அப்ளிகேஷன் அண்ட் சாய்ஸ் ஃபில்லிங் செகண்ட் வீக் ஆஃப் ஜூன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ராபப்ளி ஆல் இண்டியா கோட்டா எம்சிசி மூலமாக நடத்தக்கூடிய ஆல் இண்டியா கோட்டாக்கு வந்து பார்த்தீங்கன்னா கவுன்சிலிங் ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ இதனால் இந்த டேட்டை நீங்கள் மார்க் பண்ணிக்கணும். ரிசல்ட் ஆரம்பித்து செகண்ட் வீக்லேயே உங்களுக்கு ஆல் இண்டியா கவுன்சிலிங் ஆரம்பிச்சிடும். சார் தமிழ்நாடு கவுன்சிலிங் எப்போ சார் ஸ்டார்ட் ஆகும்? ஆல் இண்டியா முடிய தமிழ்நாடு ஆரம்பிக்கும். சார் எப்போ சார் தமிழ்நாடு அப்படின்னு கேட்டிங்கன்னா இதுவும் எக்ஸ்பெக்டேஷன் அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு வீக் ஆஃப் ஜூலை. ஃபஸ்ட்டு வீக் ஆஃப் ஜூலையில் ஆரம்பிக்கும். ஃபஸ்ட்டு வீக் ஆஃப் ஜூலை இல்லைங்களா லாஸ்ட் வீக் ஆஃப் ஜூன். இந்த டைமில் நமக்கு என்னது தமிழ்நாடு கவுன்சிலிங் ஆரம்பிச்சிடும். எது என்னவா இருந்தாலும் சரி. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம காலேஜ் டேட்டு சொல்லணும் இல்லையா? இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா எம்பிபிஎஸ் காலேஜ் ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு வீக் ஆஃப் அக்டோபர். சொல்லப்போனால் ஃபஸ்ட்டு டேட்லேயே ஆரம்பிச்சிடும். ஃபஸ்ட்டு டேட்லேயே உங்களுக்கு எக்ஸாம் முடிஞ்சு, அப்ளிகேஷன் முடிஞ்சு, கவுன்சிலிங் முடிஞ்சு, எல்லாம் முடிஞ்சு டேரெக்டாக நீங்கள் காலேஜ் போகக்கூடிய ஃபஸ்ட்டு வீக் ஆஃப் அக்டோபர். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தேவையான டேட்டு என்னென்ன டேட்டுங்கிறத ஃபுல்லாகவே நான் கொடுத்துட்டேன். இந்த டேட்டை நீங்கள் மார்க் பண்ணிவிட்டு அப்கமிங் டேஸில் நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, இந்தந்த டேட்டை வந்து நோட் பண்ணி ஒரு அலாரம் மாதிரி செட் பண்ணிக்கோங்க. ஏன்னா இந்த டேட் ஒன்ஸ் நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்கன்னா அந்த டேட்டில் என்ன நடந்துச்சு அப்படின்னு நமக்கு தெரியாது. ஃபர்தராக வேறு ஏதாவது இம்பார்ட்டன்ட் டேட் இருந்தாலும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. நான் நம்ம யூடியூப் சேனலில் போஸ்ட் பண்ணிடுறேன். ரைட், அண்ட் ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம 12th மேலேருந்து ஏர்லியஸ்ட் பேட்ச் ஸ்டார்ட் பண்ணுறோம். ஒரு கான்செப்டும் தமிழ் அண்ட் இங்கிலீஷில் டெரிவேஷனோட ஃபிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி பயோ 3யுமே ஃபுல் ஃப்ளஜ்டாக சொல்லிக் கொடுக்கறதுக்கு இந்த பேட்ச் நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறது 12th மே. டேட் நோட் பண்ணிக்கோங்க. ரிலேட்டடாக அட்மிஷன் வேணால் ஸ்க்ரீனில் காட்டக்கூடிய நம்பரை கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. சரி, ஃபர்தராக வந்து பார்த்திங்கன்னா நம்ம அகாடமிக் நம்பர் அண்ட் அட்மிஷன் நம்பர் 9080549820 ஆர் 737326420421 நம்பரை கான்டாக்ட் பண்ணி அப்படி சொல்லிட்டு இந்த வீடியோ நான் கண்ட்ரோல் பண்ணிக்கிறேமா. இதே மாதிரி இன்னொரு வீடியோ மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.